இந்திய வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத அளவு தேர்தல் கமிஷன் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் இந்திய கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தல் கமிஷனுக்கு எதிராக இம்பீச்மென்ட் நோட்டீஸ் கொண்டு வர போறாங்க. இந்த இம்பீச்மென்ட் நோட்டீஸ் அப்படின்னா என்ன? இதனால இந்த ஊழல்ல ஈடுபடக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனை அகற்ற முடியுமா? இது என்ன இம்பாக்டை இந்தியாவில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கு. குறிப்பாக தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பு போலவே செயல்பட்டு ஓட்டு திருட்டில் ஈடுபடுது. இந்த எலெக்ஷன் கமிஷன்ல பதவி வகிக்கக்கூடியவங்க அவங்க பதவிக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை செய்யாம பதவி துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதுல ஊழல் நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படிங்கிறத குற்றம் சாட்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுதான் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் இம்பீச்மென்ட் நோட்டீஸ் வழங்குறது. இந்த நோட்டீஸ் வழங்கக்கூடிய பட்சத்தில் முதல்ல இதை விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா 2/3 பங்கு பெரும்பான்மை நபர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தேர்தல் கமிஷன் கலைக்கப்பட்டு அடுத்தபடியாக என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இல்லைன்னா இந்த தேர்தல் கமிஷன் மீது விசாரணை வைக்கப்படும். அதுக்கு ஒரு 3 அங்க கமிட்டியை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலுமே இந்த இம்பீச்மென்ட் நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர் மத்தியில் இந்திய மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உறுதியான நம்பிக்கையாக இதில் இருக்கு. ஏற்கனவே இந்த பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வர்றது, ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயிச்சு வர்றது பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துட்டு இருந்தது. பல்வேறு கட்சிகளும் இந்த சந்தேகத்தை எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மிக மிக ஆதாரமாக மகாராஷ்டிராவினுடைய ஒரு தொகுதியை மட்டும் கையில் எடுத்து அதை ஆய்வு பண்ணி அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை முறையாக ஆதாரங்களோடு வெளியிட்ட பிறகு மிகப்பெரிய அதிர்ச்சியே ஏற்பட்டது. என்னன்னா, ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுகள், ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுகள் முறைகேடாக சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இது எலெக்ஷன் கமிஷனும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்தது. அடுத்தடுத்து இதை தொடர்ந்து இந்தியாவெங்கும் வரக்கூடிய தகவல்கள், குற்றச்சாட்டுகள் இது அதிர்வலைகளை உருவாக்குச்சு. குறிப்பாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறைகேடுகள் மூலமாகத்தான் பதவியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அது மாதிரி ஒடிசாவில் பிஜு ஜனதா தள், கேரளத்தில் சுரேஷ் கோபி, வாரணாசியில் தேர்வாகி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள், இவர்களுக்கு எதிராக எல்லாம் மிக கடுமையான ஆதாரங்களோடு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் எஸ்ஐஆர்ங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 65 லட்சம் பீகார் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நேபாளிலேருந்தும் பங்களாதேஷ்லேருந்தும் இங்கே குடியேறி இந்திய குடிமகனாக இல்லாத நபர்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள தான் நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாளில் நீக்கினாங்க? இந்திய வரலாற்றிலே இவ்வளவு அதிரடியாக வாக்காளர் சரிபார்ப்பு நடந்தது எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அவ்வளவு கூர்மையாகவும் அவ்வளவு இரவு பகல் பாராமையுமா தேர்தல் கமிஷன் வேலை செய்து இவ்வளவு கோடிக்கணக்கான வாக்காளர்களை ஒரு மாசத்துக்குள்ளால இவங்க எப்படி சந்திச்சாங்க? ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்ட இந்த சீரமைக்கப்பட்ட வாக்காளர் அட்டவணை இருக்குல்ல, அதுல ஏகப்பட்ட முறைகேடுகள். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரோ அதே மாதிரியான முறைகேடுகள்
பீகார்லையும் வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக என்ன சொன்னாரு, ஜீரோ அட்ரஸ்ல ஏகப்பட்ட வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி பீகார்ல 3 லட்சம் வாக்காளர்கள் ஜீரோ அட்ரஸ்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு அட்ரஸ் இருக்கா? உலகத்திலே முதல் முறையாக ஜீரோ அட்ரஸ்ல வீடுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து தேர்தல் கமிஷன் தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி 22 லட்சம் பேர் இறந்து விட்டதாக அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இப்படி இறந்தவர்களோட தேநீர் அருந்தினதை நம்ம பார்த்தோம். யோகேந்திர யாதவ் அவர்கள் வந்து இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த சரிபார்க்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடணும், டிஜிட்டல் இதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற கடுமையான உத்தரவை எலெக்ஷன் கமிஷன் மீது போட்டாங்க. இதுக்கு முன்னாலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் பல்வேறு எதிர்க்கட்சியினரும் இந்த டிஜிட்டல் பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஆதாரங்களை வெளியிட்ட பிறகு அதை எல்லாமே டிஜிட்டல் மயமாக பார்க்காத அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் ஒரு வாக்காளர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. புகைப்படமே இல்லாமல் வாக்காளர் பட்டியல்கள் இருக்கு. ஒரே ஒரு விலாசத்தில் 40 நபர்கள் 80 நபர்கள் இப்படி வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், வாக்காளர்களை வந்து ராகுல் காந்தி அவர்கள் குற்றப்படுத்துறாரு, பழி போடுறாரு, இது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த எஸ்ஐஆரில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காகவும் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஓட்டு திருட்டில் எப்படி ஈடுபடுது அப்படிங்கிற விஷயத்த மிகப்பெரிய பிரச்சாரமாக பீகார் மாநிலத்தில் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது மாதிரி அவங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம் அலைக்கடலாக வந்து மக்கள் திரண்டுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அச்சத்தை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் ஏற்படுத்துச்சு. அதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமையில் அவசரமாக வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அரசு ரீதியான பத்திரிகையாளர் சந்திப்புகள் எதுவுமே இருக்காது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பீகாரில் வாக்காளர் உரிமை பயணம் ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தியோடைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஜீரோ அப்படிங்கிற அட்ரஸில் வந்து ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் வீடு இல்லாமல் பாலத்துக்கு கீழையும் செற்றுகளும் போட்டு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்கள் வந்து வாக்காளர் சீட்டு வந்து கொடுக்கணும், அதை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அருமையான கண்டுபிடிப்பு! எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாலாட்டிக்கொண்டு நாயை போல செயல்பட்டு கொண்டிருக்கு. பீகார்ல இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நேபாளிலேருந்தும் பங்களாதேஷ்லேருந்தும் வாக்காளர்கள் வந்து இங்கே குடியேறிக்கிறாங்க, அதை வந்து நம்ம தடுக்கணும் இல்லையா, அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கெடுதல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் தங்களுக்கு எந்தெந்த பகுதியில் வாக்கு வராதோ அந்த நபர்களையும் திட்டமிட்டு கூட்டமாக அந்த பட்டியலிருந்து வெளியேற்றிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க 11 ஆவணங்களை கேட்குறாங்க. 11 ஆவணங்களில் மிக மிக முக்கியமான ஆவணம் வீட்டு பத்திரம், வீடு இருக்கிறதுக்கான அந்த வரி கட்டுறதுக்கான அந்த இது சான்றுகள் எல்லாம் தேவை. அப்போ எப்படி நீங்கள் மகாராஷ்டிராவில் வந்து 0 அட்ரஸில் ஆட்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க? மிக மிக முரணான பதிலாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இந்த ராகுல் காந்தியினுடைய பேரணியை
அந்த செய்தியை மடைமாற்றும் விதமாகத்தான் திடீர்னு சொல்லி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சிங்சாங் அடிக்கக்கூடிய வேலையைத்தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செய்திருக்கு. அதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். சரி, பீகாரில் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் வந்து தயார் பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய கடுமையான தாக்கீதுக்கு பிறகு நீங்கள் அந்த டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வந்து நேற்று வெளியிட்டிருக்கு. அதிலேயே முறைகேடு இருக்கு. ஒரு ஆன்லைன் பத்திரிகை 3 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் எடுத்து ஆய்வு பண்ணி நேரடியாக களத்துக்கு போய் சில தகவல்களை, அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க பீகாரில். அந்த தகவல்கள் என்ன? விப்ரா, பாகா, மோட்டிகாரி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் கிட்டத்தட்ட 80,000 ஓட்டுகள் முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முறைகேடுனா எப்படி? இந்த விப்ரா சட்டமன்ற தொகுதியில் ஒரு விலாசத்தில் 509 வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. அடடா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, ஒரே விலாசத்தில் 509 வாக்காளர்களா? அதுவும் எப்படி? பல்வேறு மதங்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி எஸ்டி, பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள். ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு அதிசயத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தினால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அது பீகாரில் நடந்திருக்கு. இந்த ஆன்லைன் பத்திரிகையாளர்கள் அங்கே போய் பார்க்குறாங்க, எப்படிடா இப்படிப்பட்ட ஒரு விலாசம் இருக்கு, அதுவும் 509 நபர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதியை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்கும்போது அப்படி ஒரு விலாசமே இல்லை. மிக மிக கேவலமாக ஜனநாயகத்தை படுகுழியில் தள்ளக்கூடிய வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் செய்திட்ருக்கு, வெளிப்படையாகவே செய்திட்ருக்கு. அவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. அதே தொகுதியில் இது மாதிரி இன்னொரு விலாசம் 459 நபர்கள் வந்து அந்த வீட்டிலையும் இருக்கிறாங்க. அதுவும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மாடர்னா காட்டக்கூடிய ஒரு விலாசம். அங்கேயும் இந்த மாதிரி பல ஜாதிகளப்பட்டவங்களும் பல மதங்களை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தாலும் அப்படி ஒரு அட்ரஸ் இல்லை, விலாசம் இல்லை. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, அந்த பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சாச்சுன்னு சொன்னால் இப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் கனவுல இருந்து இதெல்லாம் செய்தா எப்படி இதெல்லாம் செய்யுதுன்னு தெரியல. அதிரடியாக ஒரு மாதத்துக்குள்ளால லட்சக்கணக்கான வாக்காளர்களை சந்தித்து இவங்க செஞ்ச வேலை இதுதான். அப்போ இதுக்கு பின்னால் நீங்கள் எப்படி ஓட்டு போட்டாலும் சரி, நாங்கள் அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம், யார் வரணுமோ அவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லிகிட்ருக்கு. இதே குற்றச்சாட்டு இதுக்கு முன்னால் ராகுல் காந்தி அவர்கள் வச்சுருக்காங்க. முன்னாலே எழும்பி இருக்கு இந்த குற்றச்சாட்டு. ஒரு பீர் ஃபேக்டரியில் கர்நாடகான்னு நினைக்கிறேன் 80 நபர்கள், 2 நபர்களே தங்க முடியாத ஒரு அறையில் 45 நபர்கள், புகைப்படம் இல்லை, அப்பா பேர் ABCDEFG, 50 நபர்கள், 50 நபர்களுக்கு ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு இன்னும் திருமணமாக இல்லை. நாடு எங்க போயிட்டு இருக்கோ இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா ஜனநாயக விரோதி, மக்களை குற்றவாளி ஆக்குற, எலெக்ஷன் கமிஷனுடைய தோள் மீது துப்பாக்கி வச்சு ஓட்டுக்காக அச்சுறுத்துற, 7 நாட்களுக்குள்ளால பிரமாண பத்திரத்தில் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை எழுதி எலெக்ஷன் கமிஷனுக்கு தரணும், இல்லைனா இந்திய மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். மிக 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 மோசமான வகையில் எலெக்ஷன் கமிஷன் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்தியாவே காணாத, பொறுக்க முடியாத விஷயத்தை, மிக மோசமான பிழைய எலெக்ஷன் கமிஷன் இப்போ செய்துட்டு இருக்கு. இன்னுமே நாடு முழுவதும் இதுக்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு. பீகாரில் வாக்காளர் உரிமை பேரணிங்கிற பேரில் இந்தியா கூட்டணி
ராகுல் காந்தியினுடைய தலைமையில நடக்கக்கூடிய இந்த பேரணி இன்னும் மிகப்பெரிய அளவுல இந்த பிரச்சனையை எல்லார்ட்டையும் கொண்டு போகும். நம்ம ஓட்டுரிமை இல்லை, நம்ம ஓட்டு போட்டாலும் அவர் தான் வருவார், குறிப்பிட்ட கட்சி தான் வரும் அப்படின்னா இங்கே ஜனநாயகம். இது மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திடக்கூடிய விஷயமாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலக அளவில் இந்த ஆட்சி அதிகாரங்களை தூக்கி எறிஞ்ச வரலாறுகள் இருக்கு. அந்த வரலாறை நோக்கித்தான் இந்தியா போகுதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்டு திருட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் எம்பி அனுராக் தாக்கூர் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது முறைகேடாக வெற்றி பெற்றார். அங்கே ஓட்டு திருட்டு நடைபெற்றிருக்கு. வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டு தான் ஜெயிச்சார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் முறைகேடாக தான் வெற்றி பெற்றிருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். யார்? ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு நபர். அப்போது ராகுல் காந்தி சொன்னால் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பிரமாண பத்திரம் போடணும். அதே இது பிஜேபியை சார்ந்த ஒரு நபர் சொன்னால் அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இதைத்தான் ஒரு சார்பாக எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யுது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்களும் எதிர்கட்சியினரும் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? எங்களுக்கு ஆளும் கட்சி என்றில்லை, எதிர்கட்சி என்றில்லை, அந்த கட்சி என்றில்லை, இந்த கட்சி என்றில்லை, நாங்கள் நிலையாக நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது பரீட்சைக்கு போய் ஆன்சர் தெரியலைன்னா நம்ம ஏதாவது கிறுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய நிலை. தொடர்ந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய விவகாரம், ஓட்டு திருட்டில் என்னென்ன விஷயங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான செய்திகள் மிக முக்கியம். அந்த வகையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.